பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மேஷ ராசிக்காரர்கள் 7.5 சனியில முதல்ல உள்ள வர்றாங்க, அதை ஞாபகம் வச்சு. குரு 3ஆம் இடத்தில் வரும், அதனால கோபம், பதச்சம், அந்த மன அழுத்தம் வரும். இவங்களே யோசிச்சுக்கின்னு இருப்பாங்க. அதுதான் பெரிய டிஃபிகல்ட் இவங்க கிட்ட. எல்லாத்துலேயும் சமாளிப்பாங்க, எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கினே இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இப்படி ஆகும் அப்படி ஆகும் பயப்படுவாங்க. இவங்க தான் நம்பிக்கை அவங்களுக்கு, இவங்களே பயப்படுறனால. 3ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி வரும், லாபம் ஏற்படும். லாபம் என்னன்னா, குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார். பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகுவாங்க, அடிமை தொழிலில் இருப்பாங்க, தனிப்பட்ட தொழில் தொடங்குவாங்க, அற்புதமாக முன்னேறிடுவாங்க, நிறைய சிஸ்டமேட்டிக் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. நல்லா அவங்கள சுற்றி வேலைக்காரங்கள்லாம் ஒரு மாதிரி சீட்டிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மாறிடும். இவங்களை ரொம்ப வருத்தப்படக்கூடிய வேலைக்காரங்களாம் மாறி இவங்களுக்கு தாங்கி பிடிக்கிற மாதிரி வேலைக்காரங்க கிடைப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு தாங்கி பிடிக்கிற முதலாளிகள் கிடைப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடிமை இல்லையா இருந்தாலும் நல்லாயிருக்கும். கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம் எல்லாம் அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் பார்த்தா மேஷம் வரும். அதே போல் மேஷத்துக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ராசியில் மேஷம். சரி, பிள்ளைகளால் அந்த மன வருத்தம் வராமல் இருக்கணும்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ராசியில் மேஷம் வரும். ரொம்ப எப்பயுமே ஒரு பயிற்சி வருதுனாவே நான் எப்பயுமே அந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு கோயில் சொல்லுவேன். அதில் திருவெண்காடு புதஸ்தலம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். திருவெண்காடு கோயிலில் 3 குளம் உண்டு, தேடி பார்க்கணும். குளத்தில் தண்ணியே இல்லைனாலும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி அதை ஊற்றி அதை தெளிச்சுக்கணும். ஏன்னா அந்த நீர் தெளிச்சுக்கிறது விசேஷம். 3 குளத்தில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் பார்த்துட்டு சும்மா ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயோ ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் கொடுத்து கோயிலில் அரைச்ச பண்ணி வாங்கிக்கணும். அந்த விபூதி குங்குமம் தினமும் வைத்து கொண்டு வந்தால் ஒவ்வொரு வருஷமும் டெவலப்மெண்ட் ஆகும். கண்கூடாக பார்க்கலாம் திருவெண்காடு. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் இவங்களுக்கு எப்பயுமே வயிறு, பிபி, சுகர், தூக்கமின்மை, இதை இவங்க தான் பார்த்துக்கணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா மேஷத்துக்கு 7.5 சனியில் இந்த குரு பயிற்சியில் நான் சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது. என்னை பற்றி நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸு கலாட்டா டிவைனில் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் உடற்பயிற்சி செய்யக்கூடிய மேஷம் பெரிய சக்ஸஸ் ஆகும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களை இப்போ நம்ம கணக்கு பண்ணி அந்த பலன் சொல்கிறோம். சனி பயிற்சியும் சொல்கிறோம், ராகு கேதுவும் சொல்கிறோம். அதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த குரு பயிற்சியோட நல்லாயிருக்கும். மிதுனத்துக்கு குரு பிரவேசம் பண்ணுறார். இதுவரைக்கும் மேஷத்துக்கு 2ஆம் வீட்டில் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த 3ஆம் வீட்டுக்கு போகிறதுங்கிறது நல்லது இல்லை தான். ஆனால் பராக்கிரமஸ்தானம், உங்களுடைய வீரம், உங்களுடைய விவேகம், இது எல்லாமே வெளிப்படக்கூடிய காலம். அதே மாதிரி குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் இருக்கு. அப்போ 5ஆம் பார்வையாக உங்களது 7வது வீட்டை பார்ப்பார். இந்த 7வது வீட்டை பார்க்கும்போது புதிய தொழில் அமையும், புதிய வாழ்க்கை அமையும். இதுவரைக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போயிடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாடோ வெளி மாநிலமோ, அட்லீஸ்ட் ஒரு பெங்களூர், மைசூர் அப்படின்னு வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த ஜாதகம் பொதுவான பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன திசை நடந்துக்கிட்டு இருக்கு, சாதகமாக பாதகமாக. குரு பார்வை இருக்கார் 5, 7க்கு. அதுலேயும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார், உருவ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார், வருமானங்கள் கூடும். அதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த டைமில் நாங்கள் வியாபாரம் தொடங்கலாமா அப்படின்னா, 7.5 சனியில் தொடங்கிறது தப்பு இல்லை. உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசங்கிறத பார்க்கணும்.
அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட அதுக்கப்புறம் இந்த பொது பலனை மேட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நாங்கள் கொடுக்கறது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, இப்போதைக்கு எப்படி இருக்கு, ஆனால் அக்யூரேட் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான். ஏன்னா ஏற்கனவே மேஷராசி ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க, பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுக்குள்ள ஒரு தீர்வு காண்ற ஒரு டைமாக இருக்கும் அந்த குரு. ப்ளஸ்ஸாக இருக்கும். வியாதிகள் மட்டுமல்ல, மனோ தைரியத்தை கொடுப்பான், மன பிரச்சனையை போக்குவான். அடி வயிறு, அப்டாமன் ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம், கண்ணு, தலைவலி, நரம்பு, இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். எல்லாத்த விட கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக சார் எனக்கு வந்து நாகதோஷம், ராகதோஷம், கேது தோஷம், என்னென்னவோ செவ்வாய் தோஷம், அது எல்லாம் இருந்தால் கூட போய்டும். என்ன சார் 7.5 பீரியடாக இருக்க இதில் போய் கல்யாணம் ஆகும்ன்றீங்கன்னா 7.5 பீரியடில் தான் கல்யாணம் ஆகும். நீங்கள் கூட கேட்பீங்கன்னு நான் நினச்சேன். சார் அங்கே 7.5 பீரியடில் வியாபாரம் பண்ணுறதை கொஞ்சம் யோசிங்கிறீங்க, ஆனால் 7.5 பீரியடில் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இது சுபம் நடக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு சுபம் நடக்கிறது சனீஸ்வரர் வந்து பெயர்ச்சி ஆகும் காலத்தில் 7.5 பீரியடில், அஷ்டம சனியில், அர்த்தாஷ்டம சனியில் தான் நடக்கும். குரு வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறதுனால திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாசல் அமையும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், புது வீடு வந்து பழைய வீடை கொடுத்துட்டு வாங்கலாம். இப்படி சுப பலன்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். வேலையில் முன்னேற்றம் அது இருக்குமா? ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நான் போன மாதம் வரைக்கும் என் பக்கத்தில் ஒருத்தன் உக்காண்டிருந்தான், காலாட்டின்னு உக்காந்தான். அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க சார், எனக்கு கொடுக்கவே இல்லை சார், எனக்கு ப்ரமோஷன் கூட வேண்டாம் சார், நல்லா பண்ணுறீங்க. ஒரு தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த என்கரேஜ்மெண்ட் கூட கிடையாது சார். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இத்தனைக்கும் நான் தப்பு தண்டாக்கு போக மாட்டேன், சரியான நேரத்துக்கு நான் ஆஃபீஸ்க்கு வருவேன், சரியான நேரத்துக்கு போவேன், நான் கொஞ்சம் கரெக்டாக வந்து கரெக்டாக போவேன் இல்லைங்களா? அதனாலேயே எங்களுக்கு சுற்றுப்புற சூழ்நிலையில் ஆஃபீஸில் எல்லாம் ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்குது. அப்படி இருந்தால் கூட யூ வில் கெட் யுவர் ப்ரமோஷன், அதிக சம்பளம், நல்ல ஒரு தொழில், இடமாற்றம், வெளிநாடுக்கு போகிறது, வெளி மாநிலம் போகிறது அப்படின்னு உங்களுக்கு காரியம் சித்திக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஏன்னா உங்களது சின்சியர் ஒர்க்கை பார்த்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும். இந்த சின்ன சின்ன இன்னல்கள்லாம் மீண்டு வரத்துக்கு பரிகாரங்கள் உண்டா மேஷராசிக்கு? மேஷராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதை எல்லாத்த விட அந்த 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, குரு இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. குரு சாதகமாக இருக்கார். சனீஸ்வரரும் இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சனீஸ்வரரும் சாதகமாக இருக்கார். ஆனால் ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல போகிறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த நட்பு வட்டங்கள் மாறும். ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு வெத்தலையில் பசும் சாணம் உருண்டை பண்ணி அந்த வெத்தலையில் மேலே வச்சு குழி பண்ணி நெய் ஊற்றி தீபம் போடணும். சுவாமிக்கு வந்து எல்லாம் கர்ச்சீஃப் மாதிரி மஞ்சள் ஆடை தானம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பு. ஒன்று வாங்கி கொடுத்தா நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அதனால் சுவாமிக்கு வந்து 9க்கு 5 நல்ல வேஷ்டியும் அந்த மேல் துண்டும், அதே மாதிரி ஒரு நல்ல புடவை அம்பாளுக்கு, இது ரெண்டையும் சுவாமிக்கு கொடுத்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி நான் சொன்ன இந்த தீபம் போட்டு வந்தால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.